டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளம் பிரபல இயக்குனர் ராமுடன் இணைந்து அவரது அடுத்த படமான பறந்து போ படத்தை வழங்குகிறது. மிர்ச்சி சிவா நடிப்பில் கலக்கல் காமெடி ஜானரில் உருவாக்கியுள்ள இப்படம் அப்படி ரோட்டர்டாம் திரைப்பட விழாவிற்கு அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி ஸ்ட்ரீமிங் தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் சினிமாவின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ராமுடன் இணைந்துள்ளது. ராமின் இயக்கத்தில் அவளுடன் எதிர்பார்க்கப்படும் அடுத்த படமான பறந்து போ படத்தை இணைந்து வழங்குகிறது. இப்படம் இப்போது உலகளவில் பெரும் மரியாதைக்குரிய ரோட்டர்டாம் திரைப்பட விழாவிற்கு அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி மற்றும் மாஸ்டர் மிதுல் ரியான் ஆகியோரும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த திரைப்படம் மனதை இலகுவாக்கும் நகைச்சுவையுடன் மியூசிக்கல் காமெடி படமாக உருவாக்கியுள்ளது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படி சோசியல் மீடியா தளங்களில் வெளியிடப்பட்டு வரவேற்பையும் பெற்றுள்ளது. ஒரு பிடிவாதமான பள்ளி மாணவனும் பணவசதி இல்லாத அவனது அன்பான அப்பாவும் கவலைமிக்க உலகிலிருந்து விடுபட ஒரு ரோட் ட்ரிப் மேற்கொள்கிறார்கள். அவருடைய பயணம் தான் இந்த படத்தின் கதை. ரோட்டர்டாம் திரைப்பட விழாவிற்கு பறந்து போ திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது குறித்து இயக்குனர் ராம் பேசுகையில், பேரன்பு மற்றும் 7 கடல் 7 மலை ஆகிய படங்களுக்கு பிறகு இந்த படத்தின் பிரீமியர் ரோட்டர்டாம் திரைப்பட விழாவில் அரங்கேறியை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், சர்வதேச திரைப்பட விழாவான ரோட்டர்டாம் அப்படி இந்த ஒரு வருடம் 7 கடல் 7 மலை திரையிடப்பட்ட போது பறந்து போ திரையிடப்படுமா என்றும், ரோட்டர்டாமுக்கு வருவோமா என்று மிதுல் ரியான் கேட்டார். ஒரு வருடம் கழித்து அவருடைய ஆசை நிறைவேறியதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.